இப்போ இது சிக்கன் கறி. என்னென்னா தனியாக குடல் கறி அந்த அந்த காணாதுன்ற ஒரு இதில் தான் நான் சிக்கன் லெக் சமைச்சிருக்கிறேன். அது சிக்கன் முதல்ல சமைச்சு போட்டபடினால செய்முறையை காட்டில இது குடல் போட்டிருக்கிறோம் தானே செய்த முறை. இதுதான் பிரட்டில் செய்துட்டு முடிஞ்சது. இது வந்து லஞ்ச். இன்றைக்கு வந்து லஞ்ச். சூப்பர். முதல்ல சாப்பிட்டு பார்த்தாச்சு. நல்ல ஜம்மி டேஸ்ட். பாய். இது ஆட்டின் அந்த டவல் குடல் என்று சொல்லலாம். இல்லை அதிൻ്റെ டவல் இரைப்பேக்கிൻ്റെ டவல். மற்றது சரியில்லை. அந்த குழாய் இருக்கிறதே அவங்க எலவுட் இல்லை கொடுக்குறதுக்கு. அப்போ இந்த குடல் கறி வந்து வயிற்றில் உள்ள கன பிரச்சனைகளுக்கு மிகவும் ஒரு மெடிசின் ஐட்டம் தான் இது. அப்போ இது அந்த எல்லாம் பார்த்து தான் கொண்டு வந்து 4 நாள் ஃப்ரீசரில் வச்சு இன்றைக்கு எடுத்து சமைக்கிறேன் இந்த குடல் கறி. அப்போ வச்சு செய்கிற மாதிரி தான் எல்லாம் கடுகு தாளித்து வதக்கி எல்லாம் முடிய இதை வறுத்து வச்சுருக்கிறேன். அதுக்குள்ளே ஒரு கொஞ்சம் இது வரும் நெய். அதை வதக்கி எடுத்தாச்சு. எடுத்துட்டு திரும்ப குடல் இந்த இப்போ ஈரலும் வறுத்து வச்சுக்கிறேன். அதையும் இதுக்குள்ளே கொட்டி வாசத்தூள் போட்டு இறக்கி கொஞ்சம் புளி விட்டு சாப்பிட்லாம். இப்போ இதெல்லாம் நல்லா வற்றி அந்த பொரித்து வச்ச கொழுப்பும் ஈரலும் போட்டாச்சு. அதுக்குள்ளே வர எல்லா ஐட்டம் போட்டால். ஆனால் குடலை க்ளீன் பண்ணும்போது ஒரு பட்டு இருக்கும், உள்பட்டு. அதை கொதி தண்ணி ஊற்றி போட்டு அதை உச்சிச்சு அப்படியே மெதுவாக உரித்து வெளியில் எடுத்துடுவோம். எடுத்துட்டு 4-5 தண்ணியில் கழுவிட்டு திரும்ப இந்த கறியை இப்படி அட்ரச்சி எப்படி சமைக்கிறோமோ அது மாதிரியே வதக்கி காய்ச்சி போட்டு திரும்ப இந்த வாசத்தூளை போடணும். ஊரில் தான் வேப்பம் இது கைக்கும். இது வேப்பம் இது இல்லைத்தானே. திரும்ப ஒரு கொஞ்சம் புளி விட்டால் சரி, இந்த வேலை முடிஞ்சு. இதை பேர்ந்து நாங்கள் நல்ல ரைஸோடு நான் இந்த செய்து காட்டுறேன். இதுதான் குடல் கறி. இந்த வேலை முடிஞ்சு. ஈரல் வறுத்தது எல்லாம் போட்டு சரி.